நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரை சாமலை சாதினென்று வாயகி மாலினி வாராகி சுழனி மாதங்கி என்று ஆகி ஆதியுடையால் சரவண நமக்கே. எல்லாம் வல்ல பிள்ளைகள் காளியையும் வில்வபுரீஸ்வரர் குபேரேஸ்வரரை வணங்கி இந்த சொல்லும் சொல்ல அரங்கத்திற்குள் வளைகிறோம். போறோம் சார். இப்ப நம்ம வந்து எல்லாம் சிவனடியார் வந்திருக்காங்க. சிவா அப்படிங்கும்போது சிவபெருமான், சிவ அப்படின்னா சிவபெருமான், சிவான உமாவுக்கு போயிருமா. சிவ அப்படின்னா சிவபெருமானை குறிக்கும், சிவா என்றால் சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவருமாவா, சிவசிவ என்ன சிவகதிதானே. ஐயா நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. சிவபெருமானின் அவதாரங்களில் வீரபத்திரர் அவதாரத்தை பத்தி நான் பேசுறேன். படைப்பு தொழிலை செய்யக்கூடியவன் பிரம்மன். அவருடைய மகன் தான் தட்சன், சாகா வரம் பெற்றவன். சிவனின் மீது அதீத ஈடுபாடு கொண்டு சிவனால் அதிகமான வரம் பெற்ற காரணத்தினால் தலைக்கு ஏறியது தலக்கணம். எனக்கு சிவன் தேவையில்லை, அம்பாளின் சக்தி வேண்டும் சொல்லிட்டு அதே சிவத்தை வேண்டுதல் வச்சு எனக்கு உனது மனைவியாகிய பார்வதி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தவம் புரிகிறார். அதனால பார்வதி பிறக்கிறார். அவளுக்கு தாட்சியாயினி என்ற சனிதேவியின் பேர் வைக்கிறார். அவருக்கு பார்வதி தேவி மட்டும் மகள் இல்லை, மொத்தம் 61 பெண் குழந்தைகள். 1 2 கிடையாது, 61 பெண் குழந்தைகள் கிடைக்கின்றன. மூத்த குழந்தை தான் தாட்சியாயினி. அடுத்த 10 பெண் குழந்தைகளை யமதர்மராஜனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அதற்கப்புறம் 13 பெண் குழந்தைகளை காசியப்ப முனிவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அதற்கப்புறம் 27 பெண் குழந்தைகளை சந்திர பகவானுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். தனது மகள் ரதியை மன்மதனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். மிச்சமுள்ள 10 பெண் குழந்தைகளை அக்னி தேவர், வாயு தேவர், கிரீஸ்கர், ஆங்கிரசர், அரிஷ்டமி அப்படிங்கிற முனிவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார். எல்லாம் அவங்களா செஞ்சு திருமணம், அவரா குடிச்சு கொடுத்த திருமணம். ஆனா தாட்சியாயி மட்டும் சிவபெருமானை வேண்டி விரும்பி எனக்கு இவர்தான் கணவராக வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று தந்தையில் சண்டை போட்டு தந்தைக்கு பிடிக்காம செய்யப்பட திருமணம். அதனால அந்த மருமக மேல எப்போதுமே இவருக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை கம்மியா இருக்கும். ஒரு முறை தனது மூத்த மகளை பார்ப்பதற்காக கைலாயத்துக்கு போறார். உலகெல்லாம் வாழக்கூடிய சிவபெருமான் வாங்க மாமான்னு எதிர்த்து சொல்றார். வா தச்சா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் யாரு, என் மகளை உனக்கு கட்டி வச்சிருக்கிறேன், நீ சுடுகாட்டுடைய ஆளுதானே, சுடுகாட்டு படைகள் இருக்கக்கூடிய திருநீரை தானே சாம்பலைத்தனை உடையில பூசி கொண்டிருக்கிறாய், அப்படிப்பட்ட உனக்கு என் மகளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, கட்டி கொடுத்தனே, ஒரு மாமனுக்கு மரியாதை கொடுக்குறியா அப்படின்னு நேரடியா கேட்க முடியாம மனசுக்குள்ள வச்சுட்டு என்னை அவமதித்தாயன்னு சொல்லிட்டு மனசுக்கு வச்சு போயிட்டார். ஓன வேகத்தோட அவர் என்ன செய்யறாரு, ஒரு யாகம் பண்றார். தட்சன் யக்னம் அப்படிங்கிற ஒரு யாகம் பண்றார். அந்த யாகம் மிகவும் அழகாக வடிவமைக்கிறாங்க. அந்த யாகத்தை மிகவும் அழகாக வடிவமைக்கிறாங்க. தேவலோக சிற்பியான மைந்தனை கூப்பிட்டு இந்த யாகசாலையை கட்டி கொடுக்கிறாங்க. எல்லாருக்கும் அழைப்பு போயிருச்சு. அவருடைய அப்பா பிரம்மா கொடுத்துட்டார், காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுக்கு கொடுத்துட்டார். 30 கோடி தேவர்களுக்கும் அழைப்புதல் போகுது, எல்லா முனிவர்களுக்கும் போகுது, மகான்களுக்கு போகுது, சித்தர்களுக்கு போகுது, ஞானிகளுக்கு போகுது, எல்லாருக்கும் போகுது. இதற்கெல்லாம் மூல காரணமான சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு போவார். சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருக்கார். என்ன இருந்தாலும் பெண் குட்டின்னு சொல்லுவோம், அவனுக்கு பொறுக்க முடியல. தாட்சியாயி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அப்பா ஏன் புருஷனை மட்டும் எதுக்கு கூப்பிடல சொல்றாரு. அம்மா போகாத, போனா சரி வராது, உங்க அப்பா அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு என்னங்க தெரியும் எங்க அப்பா பத்தி, எப்ப மட்டுமே பேசுவோம்ல, அந்த மாதிரி அம்மா சண்டை போடுறான் சிவபெருமான். நான் எங்க அப்பாட்ட போய் எனக்கு தேவையான உரிமைகளை நான் பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நீ போனா திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்றான். நான் சமாளிச்சுட்டு எனக்கு தெரியும், போங்க அப்படி நம்ம போவோம்ல. அந்த மாதிரி அம்மா என்ன செய்யறா,
யாகசாலைக்கு வேகமா போனான். போனா அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்றாரு. இவன் கேட்டு, அப்பா நான் வந்திருக்கேன், உன்னை யாரு வர சொன்னது கேட்டான். நான் உன்னை வர சொன்னா யாராவது என் சார்பா உனக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்களா? நீ வரவே நான் சொல்லி எனக்கு கூப்பிடவே இல்லை. அலையாத யாகத்திற்கு நீ வரலாமான்னு சொல்லி ஒரு கோபம் வந்துருச்சு. சரி, நான் யாகத்துக்கு வரல, என் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு உரிமை அபிர்வாகத்துக்கு தனிமையா தர மாட்டீங்க. அவர் சொல்றாரு, யாகத்துக்கே உனக்கு கொடுக்கல, நான் எனக்கு அபிர்வாகம் உனக்கு கொடுக்க முடியாது சண்டை போடுறாரு. பேச்சுவார்த்தை நடக்குது, சண்டை போடுறா அம்பாள். எல்லாரும் சொல்றாங்க, சிவபெருமானை அழைப்பதுதான் முறை, அவனை கூப்பிடுங்க, சிவபெருமானை கூப்பிடுங்க, அவருக்கான அபிர்வாகத்தை கொடுங்க. முடியவே முடியாது தட்சன் சொல்லிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எப்ப என் புருஷனை நீ மதிக்கலையோ, இனிமே நீ எனக்கு அப்பனும் இல்லை, நான் உனக்கு மகனும் இல்லை, நீ கொடுத்த இந்த உடல் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் வளர்த்த யாகத்திற்குள் அம்மாள் தற்கொலை உள்ள பூச்சிட்டான். உள்ள பூச்சிட்டு உடம்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எதுன்னு அது தூமாதேவின்னு அந்த புகையில வந்து அம்பாள் தான் தூமாதேவின்னு. தசம மகா வித்தையில் தூமாதேவி மாதிரி சிறந்த அம்பாள் யாருக்குமே கிடையாது. அவன் வெளியே வரலாம். அதோட விழுந்த உடனே யாகம் ஒரு குழப்பமாயிடுச்சு. இது விஷயம் தெரிஞ்சு சிவபெருமான் ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டான். என்னதான் வீட்டுக்காரமா சண்டை போட்டு அனுப்பிட்டாலும் மனைவி இறந்துட்டான்னு சொன்னோடனே ஒரு நிமிஷம் அப்படி நெற்றிக்கண்ணை திறக்கிறார். நெற்றிக்கண்ணில் இருந்து அகோர வீரபத்திரர் தோன்றுகிறார். யாருக்குமே அவதாரத்துல யாருக்குமே 3 கண் கிடையாது. வீரபத்திரருக்கு மட்டும்தான் முக்கண் உடையவர். 3 கண்கள் அவருக்கு மட்டும்தான் உள்ளது. அவ்வளவு கோபமாக சதுர்புஜங்களால் 4 கைகளுடன் போகிறான். போகும்போதே அம்பாளின் ரதிதேவி ஆகிய தாட்சாயணி சிலம்பில் இருந்து பத்திரகாளியின் உடல் வைக்கிறான். வீரபத்திரன் வந்துட்டானா பக்கத்துல பத்திரகாளி இருப்பான். பத்திரகாளியும் போறாங்க, யாகசாலைக்குள்ள உள்ளுக்குள்ள போறாங்க. ரொம்ப வேகமா போறாங்க. அவர் யாகசாலை அரண்மனைக்குள்ளுக்குள்ள வந்து காலடி வச்சோடனே இடி முழக்கமா சத்தம் கேட்குது. யார் வந்து அப்படி சத்தமா அவன் கேட்கிறார். வீரபத்திரன் கேட்ட உடனே அண்டங்கள் எல்லாம் அலறுது. அப்படியே 30 தேவர்களும் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி விதுரன் இந்திரன் போய் வாங்க சாமி அப்படின்னு சொல்லி விழுந்து கும்பிட்டு வாங்க சாமின்னு சொல்றாரு. வாங்க கேட்கிறேன்னு ஒரே வெட்டு. இந்திரனுக்கு முதுகுல வெட்டுப்பட்ட உடனே குச்சம் பொழுத்தம் போதும் சொல்லி கீழே விழுகிறான். அவனை காப்பாற்றுவதற்காக அக்னி தேவர் வேகமா வர்றாரு. இப்படிலாம் நீங்க செய்யக்கூடாது. அக்னி தேவன் நாக்கே அடிக்கிறார். அக்னி தேவருடைய நாக்கே அடிக்கிறார். ஏன்னா இவர் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்ததனால் அந்த அக்னி தேவனின் அக்னிகள் வந்து அவரை ஒன்றும் செய்ய முடியல. நாக்கு அடிக்கிறார். சூரிய பகவான் பிடிக்கிறது. சூரிய பகவான் பற்களை உடைக்கிறார். ஒரு கட்டத்தில் பிரம்மாவுக்கும் அடிவிடுகிறது, விஷ்ணுவுக்கும் அடிவிடுகிறது. இதை எப்படியாவது நிப்பாட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் என்ன செய்யறாரு, தன் கையில் இருக்க சுதர்சன சக்கரத்தை வீரபத்திரர் நோக்கி விடுறார். அவர் கழுத்துல இருந்த அந்த மண்டை ஓட்டுல ஒரு சவாலை கொண்டு கீழே இறங்கிய சுதர்சன சக்கரத்தை பிடிச்சு விஷ்ணுவுக்கு ஓங்கி ஒரு அடி. ஒன்றும் யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை. எல்லாரையும் அடிக்கிறார். எல்லாரும் ஓடி ஒளிகிறாங்க. 30 கோடி தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் ஓடி ஒளிகிறாங்க. என்னங்க ஈஸ்வரனுக்கு கொடுக்காத மரியாதை இடத்தில் உனக்கு என்னைக்காவது வேலைங்கிற மாதிரி அடித்து விரட்டி விட்டு கடைசியாக ஆணவத்துடன் இருந்த தட்சன் நடிநடிங்கிறான். ஒரே வெட்டு. உடம்பு மட்டும் தனியா இருக்கு. அந்த தலை யாகத்துக்கு விழுந்து கருகி விட்டது. அப்புறம் எல்லா தேவர்களும் இவர் யாரும் மறக்க முடியாது என்று சொல்லி சிவபெருமானுக்கு மறுபடியும் போறாங்க. சிவபெருமானே, நாங்கள் எவ்வளவு சொன்னோம், தட்சன் கேட்கவில்லை, நீங்கள் தான் எங்களை காக்க வேண்டும், அவையும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடுறாங்க. அப்ப சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்திரரை சமாதானப்படுத்துகிறார். வீரபத்திரனால் இறந்த அனைத்து தேவர்களையும் என்ன செய்யறாரு, திருப்பி உயிர் உண்டாக்கிறார். உயிரோட்டம் உண்டாக்கி பிறகு அந்த வெட்டுப்பட்ட தட்சனின் உடலை தூக்கி ஒரு ஆட்டின் தலையை தூக்கி வைக்கிறார். அது அருவி சீச்சில ஒன்னாது. தலையை மாற்றி விட்டு அருவி சீச்சு சொல்லுவாங்க. ஆட்டு தலையுடன் தட்சன் உயிர் பெற்று இறந்த பாவத்தை எல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க பெருமாள் சொல்றாரு. அப்புறம் அம்பாளின் உடலை பார்த்த உடனே மறுபடியும் ஆக்ரோஷமா ஆகிய சிவபெருமான் என்ன செய்யறாரு, தலையில் வைத்துக் கொண்டு அம்பாளின் உருவத்தை உடலை வைத்து டான்ஸ் ஆகிட்டு இருக்காரு. இனிமேல் ஆடுனா உலகம் அழிந்துவிடும், அந்த ஊழித்தாண்டம் அழிந்து போயிருக்கிறதுக்காக மகாவிஷ்ணு என்ன செய்யறாரு, தனது சுதர்சன சக்கரத்தால் அந்த அம்பாளின் உடலை 51 கூறுகளாக கூறு போடுறார். அந்த கூறுதான் 51 சக்தி பீடம் தமிழ் இந்தியா.
அதுக்கப்புறம் வீரபத்திர சாந்தம் கொண்டு, வீரபத்ரா இனி இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ தென்திசையை நோக்கி போ அப்படின்னு காஞ்சிபுரம் பக்கத்துல உள்ள அனுமந்தபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து வீரபத்திரன் அமர்ந்திருக்கிறார். வீரபத்திரனை கும்பிட்டோம்னா எல்லா விதமான தோஷங்களும் உண்டு, போயிடும், உடனே போயிடும். அவர் வந்து ராகு காலத்துல கும்பிடக்கூடாது. முக்கியமான விஷயம், ராகு காலத்துல கும்பிடக்கூடாது. சில இடங்களில் 2 கைகளுடன் வீரபத்திரரும், 4 கைகளுடன் வீரபத்திரரும், 8 கரங்களுடன் வீரபத்திரரும், 16 கரங்களுடன் வீரபத்திரரும், 32 கரங்களுடன் வீரபத்திரரும் அமைக்கப்படுகிறது. ஒரு சில இடங்கள் ரொம்ப ரேரா 32 கரம் இருக்கும். ஒரு 5-6 இடத்துல மட்டும்தான் 16 மிச்சம் என்ன செய்வாங்க, 4 கரங்களோட தான் இருப்பாங்க. நம்ம மதுரையில் மீனாட்சி அம்மன் வடக்கு ஒரு வாசல்ல அகோர வீரபத்திரர். கோரம்னா கோபம்னு அர்த்தம், அகோரம் என்ன அர்த்தம், சாந்தம்னு அர்த்தம். தர்மம் அதர்மம், கோரம் அகோரம். சாந்தமான அகோர வீரபத்திரர் அர்த்தம், சாந்தமான வீரபத்திரர் அர்த்தம். அவருடைய சிலை இங்க இருக்கு. எதற்காக அந்த வெண்ணையை அடிப்பாங்க, அவர் எப்போதுமே கோபமா இருப்பார், அக்னியாக இருப்பாருக்காக, அவரை குளிர்ப்பதற்காக, குளிர்ச்சியாக இருக்க வேண்டியதற்காக வெண்ணெய் சாத்துவாங்க. யார் ஒருவருடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற வேண்டுமோ வீரபத்திரரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா போதும். இப்போ 2 கண்ணுல பார்ப்பாங்க, அவர் உடனே உங்களோட ஊழ்வினை என்னங்கிறது 3வது கண்ணுல பார்ப்பார். அதனால்தான் முக்கண்ணன் சிவபெருமானுக்கு உருவம் கிடையாது, லிங்க திருமணியாக இருக்கிறார். தனது உருவமாக வைரவரையும் வீரபத்திரையும் கொடுத்திருக்கார் என்றால் இந்த இடத்துல மிகையாகாது என்று சொல்லி நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவரும் நன்றி. நன்றி, வணக்கம்.